ஓம் நமோ வெங்கடேசாய. திருப்பதியில் ஸ்ரீவாரி பிரம்மோற்சவம் ஏற்பாடுகள்லாம் ரொம்ப தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அக்டோபர் 4ஆம் தேதியிலிருந்து பிரம்மோற்சவம் நடக்க இருக்கு. ஆந்திர பிரதேஷோட சிஎம் சந்திரபாபு நாயுடு அவர்கள் கொடியேற்றி விழாவை தொடங்கி வைக்கிறாரு. திருப்பதியில் வெங்கடேச பெருமாளுக்கு கன்னி மாசத்துல வர சரவண நட்சத்திரத்தில் பிரம்மதேவர் 9 நாள் பிரம்மோற்சவம் நடத்துவாருன்னு சொல்லுவாங்க. அப்பையிலேருந்து இது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அக்டோபர் 4ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் மலையப்ப சுவாமி 4 மாட வீதியில் பல்வேறு வாகனத்தில் பக்தர்களுக்கு தரிசனம் தருவார். காலையில் நடக்கிற வாகன சேவை 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நடக்கும். இரவு வாகன சேவை 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நடக்கும். ஈவினிங் 6:30 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் கருட சேவை நம்மளுக்கு நடக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்தர்களுக்கு காத்திருக்கிற இடத்த சுத்தபத்தமாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துலலாம் குடிநீர், பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கழிப்பறை வசதி இதெல்லாம் டிடிடி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 4ஆம் தேதி சாயங்காலம் 5:45 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் மீன லக்களத்தில் கொடியேற்றி இந்த பிரம்மோற்சவம் நடக்க இருக்கு. பிரம்மோற்சவத்தோட முதல் நாள், அதாவது 4ஆம் தேதி நைட்டு ஸ்ரீதேவி பூதேவியோட மலையப்ப சுவாமி 7 தலை ஸ்வர்ண சேஷ வாகனத்தில் மாட வீதியில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாரு. 2ஆம் தேதி, அதாவது 5ஆம் தேதி சின்ன சேஷ வாகனத்தில் வலம் வராரு. ஈவினிங் 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஹம்ச வாகனத்தில் பெருமாள் 4 மாட வீதியில் வலம் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 3ஆம் நாள், அதாவது 6ஆம் தேதி காலையில் 8 மணிக்கு சிம்ம வாகனம் அது 4 மாட வீதியில் வலம் வராரு பெருமாள். அன்னைக்கே ஈவினிங் பார்த்தீங்கன்னா முத்திய பூப்பந்திரி வாகனத்தில் பெருமாள் வலம் வராரு. பிரம்மோற்சவத்தோட 4ஆம் நாள், அதாவது 7ஆம் தேதி காலையில் கற்பக விருட்ச வாகனத்தில் பெருமாள் 4 மாட வீதியில் வலம் வராரு. அன்றைக்கே ஈவினிங் 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி பூதேவியோட சர்வ பூபால வாகனத்தில் பெருமாள் வலம் வராரு. பக்தர்களுக்கு அருள் புரிகிறாரு. பிரம்மோற்சவத்தோட 5ஆம் நாள், அதாவது மலையப்ப சுவாமி கருட வாகனத்தில் வலம் வராரு. அது பார்த்திங்கன்னா மாலையில் 6 மணிலேருந்து இரவு 11 மணி வரைக்கும் வலம் வராரு. இந்த கருட வாகன சேவை பார்த்திங்கன்னா 108 திவ்ய தேசத்தில் இந்த கருட வாகன சேவை ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது. பிரம்மோற்சவத்தோட 6ஆம் நாள், அதாவது 9ஆம் தேதி காலையில் பெருமாள் 7 மணிக்கு ஹனுமந்த வாகனத்தில் வலம் வராரு 4 மாட வீதியில். ஈவினிங் பார்த்திங்கன்னா பெருமாள் தங்கரதத்தில் பெருமாள் அருள் பாலிக்கிறாரு. அதே மாதிரி பிரம்மோற்சவத்தோட 7ஆம் நாள், அதாவது 10ஆம் தேதி காலையில் சூரிய பிரபா வாகனத்தில் பெருமாள் 4 மாட வீதியில் அருள் பாலிக்கிறாரு. அன்னைக்கு ஈவினிங் சந்திரபிரபா வாகனம், அதாவது 7 மணிக்கு சந்திரபிரபா வாகனத்தில் பெருமாள் 4 மாட வீதியில் வலம் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாரு. பிரம்மோற்சவத்தோட 8ஆவது நாள், அதாவது 11ஆம் தேதி காலையில் ஸ்ரீவாரி தேர் உற்சவம் நடக்குது. ஈவினிங் குதிரை ஏற்றம், அதாவது 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா பெருமாள் குதிரையில் வலம் பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார். அக்டோபர் 8 ஸ்ரீவாரி கருட சேவை நடக்கிறதுனால அக்டோபர் 7 நைட்டு 9 மணியில் இருந்து அக்டோபர் 9 காலையில் 6 மணி வரைக்கும் காட் ரோட்டில் 2 வீலர்ஸ் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு டிடிடி சொல்லியிருக்காங்க. அதனால் பக்தர்கள் இது நோட் பண்ணி வச்சுக்கிங்க. திரும்பவும் சொல்கிறேன், அக்டோபர் 8ஆம் தேதி ஸ்ரீவாரி கருட சேவா நடக்கிறதுனால அக்டோபர் 7ஆம் தேதி நைட்டு 9 மணியில் இருந்து அக்டோபர் 9 காலையில் 6 மணி வரைக்கும் காட் ரோட்டில் 2 வீலர்ஸ் அலோவ் பண்ண மாட்டோம்னு டிடிடி ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. அதனால் மேக்ஸிமம் 2 வீலரில் போகிறவங்க அதை அவாய்ட் பண்ண பாருங்கள். மேக்ஸிமம் பஸ்ஸு, கார்ஸ் இந்த மாதிரி வெஹிக்கிளில் போக ட்ரை பண்ணுங்கள். நாம் மேக்ஸிமம் திருமலையில் நடக்கிற பிரம்மோற்சவத்தில் அந்த 9 நாள் திருவிழாவில் கலந்துக்கிட்டு பெருமாளோட அருள் பெறுவோம். ஓம் நமோ வெங்கடேஷாய.